தமிழ் சினிமாவில் ராஜேந்திர சார் படங்களுக்கு அப்புறம் ஹீரோயினையும் டச் பண்ணாமல் நடித்த காதல் படங்கள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் நடித்த லவ் டுடே, பூவே உனக்காக, பிரசாந்த் ஐஸ்வர்யா நடித்த ஜீன்ஸ், இந்த மாதிரி சில படங்கள் தான் வந்துட்டு சொல்ல முடியும். நம்ம கார்த்தி நடித்த பையா படத்தை கூட சொல்லணுன்னு எனக்கு ஆசை தான். ஏன்னா அந்த படம் செகண்ட் ஹாஃப் தாண்டி கூட கார்த்தி தமன்னா மாதிரி ஹீரோயினை வச்சுட்டு கூட ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் கூட இருக்காது. பரவாயில்லையே, படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு தமன்னா வந்து கார்த்திகை மடியில் வச்சு ஒரு ஷாட் எடுத்து லிங்குசாமி சார் மொத்தத்தையும் உடச்சிருப்பார். அதுக்கப்புறம் காலங்கள் மாற மாற என்னெல்லாமோ படம் எப்படி இல்லாமல் ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சு வந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு போன வாரம் கூட ஜெகஜவந்த வாரத்தில் வர அரவிந்த் சாமி அண்ணனா ஒரு ஹீரோவும், அதே படத்தில் வர அதித்திராவுக்கு அக்காவை ஒரு ஹீரோயினையும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் படங்கள் வந்துட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் ஒரு படம், அந்த படம் முழுக்கவே லவ் இருக்கும். ஆனால் ஒரு சீனில் கூட ஹீரோயினும் கட்டி பிடிச்சிருக்க மாட்டாங்க. கூடி போனால் மிஞ்சி போனால் கையை மட்டும் தொட்டிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வல்கர் சீன் கூட இருக்காது. அது எந்த படம் அப்படின்னா லப்பர் பந்து. இத்தனையும் அந்த படத்தில் ஹீரோ வந்துட்டு நம்ம தடவியல் நிபுணர் ஹரிஷ் கல்யாண், முதல் படத்துலேயே லிப்லாக் அடித்து தெருக்கி விட்டவர். அவரை வச்சுக்கிட்டு ஒரு படத்தில் ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் கூட இல்லாமல் சூப்பராக வந்துட்டு எடுத்திருந்தார் அந்த டைரக்டர் தமிழரசன் பச்சியமுத்து. அவருக்கு விகடனில் சிறந்த அறிமுக இயக்குனர் அவார்டு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இந்த அவார்டுக்கு தகுதியான ஒரு ஆள் தான்.